பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வரை எபிசோடில் நம்ம ராஜி இருந்துட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மீனா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ராஜி, நீ என்னம்மா சொல்கிற? ஆமாக்கா, இங்கே பெரிய பிரச்சனையே போயிடுச்சு. மயிலாக்கா எவ்வளோ பெரிய உண்மையெல்லாம் மறைச்சி வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? நம்மளுக்கு தெரிஞ்சது நகை விஷயம் மட்டும்தான். ஆனால் எங்கள் யாருக்கும் தெரியாது இருக்கிறதும் அந்த நகை விஷயம் மட்டும்தான். அது மட்டும் தெரிஞ்சதுன்னா இன்னும் பூகம்பம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் அக்காவை பார்க்கவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய பொய் சொல்லிட்டு எப்படி தான் இப்படியெல்லாம் உங்களால் இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மீனா இருந்துட்டு அத்தை எப்படி இருக்காங்க, சரவணன் மாமா எப்படி இருக்காரு, மாமா எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இங்கே ஓரளவுக்கு எல்லாருமே ரொம்பவே அப்செட்டில் தான்க்கா இருக்காங்க. அதுவும் மயிலக்கா ஏதாச்சும் பண்ணிப்பாங்களோன்னு சொல்லிட்டு அது வேற ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிடுறாங்க. நான் வேணா கிளம்பி வரட்டுமா? ஆனால் இந்த நேரத்துக்கு கிளம்பி வந்தால் மாமா என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவரை நான் பார்த்துக்கிறேன், நான் இவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் செந்தில்கிட்ட போயிட்டு வீட்டில் நடந்ததெல்லாம் தெரியுமா? தெரியும். இப்போ தான் கதிரும் என்கிட்ட சொன்னான், நம்ம பேசாமல் அங்கே போயிடலாமா? அண்ணன் எங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கு. ஆனால் அண்ணனுக்கு இப்படியெல்லாம் நடக்கவே கூடாது, நடந்துருச்சு. அண்ணனுக்கு ஆறுதலாவது பக்கத்தில் இருக்கணும், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலாம் வந்து சொல்லிடுறாங்க. அதோட பிரேமம் முடிச்சிருக்காங்க.